எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ்க்கு. பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்றது வந்து என்ன ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிராசரி ஷாப் தாங்க. யூஎஸில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம், அதாவது இந்தியன் சூப்பர் மார்க்கெட். ஸோ நமக்கு என்ன இந்தியன் கிராசரி வேணும்னாலும் இந்த கடைக்கு போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே கிடச்சிரும். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பட்டேல் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே லார்ஜஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லியிருந்தேன். இந்த பட்டேல் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா 19 ஸ்டேட்டில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 19 ஸ்டேட்லேயும் 57 லொக்கேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடை தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே வந்து பெரிய இந்தியன் அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட். இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் இங்கே செல் பண்ணுற ஒரு சில காஸ்ட்லியான பொருட்களோட விலையை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எந்த பொருளோட விலை ரொம்ப ஷாக்கிங்காக ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த பொருளோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சம்மருக்கு ஸ்பெஷலே வந்து மாம்பழம் தான். சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால ஃபுல்லாக மாம்பழமாக வச்சுருக்காங்க. இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட வாங்குற மாதிரி மாம்பழம். தனியாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு மாம்பழமே கிட்டத்தட்ட $1 வரைக்கும் வரும். $1 காஸ்ட் பார்த்தீங்கன்னா 72 ரூபா. இதுவே இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 மாம்பழம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $7 இல்லை $8 அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்தியன் அமௌண்ட்டில் பார்த்தோன்னா 500லேருந்து 550 ரூபா அந்த அளவுக்கு ஆகும். இங்கே பாருங்க அமுல் பிராண்டோட நெய் வச்சிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $10க்கு மேலே இருக்கும். 10 இல்லை $11 அந்த மாதிரி இருக்கும். இப்போ சேலில் இருக்கிறதுனால $8 அப்படின்னு போட்டு அது முன்னாடியே வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரஸ்க் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்நாக்ஸ் செக்ஷன் வந்து உள்ளே இருக்குது. இது சேலில் இருக்கிறதுனால முன்னாடி வச்சுருக்காங்க. இங்கே எவ்வளோதான் ஸ்நாக்ஸ் விற்றாங்க அப்படின்னாலும் நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட் கண்டிப்பாக வராதுங்க. 100% வராது. ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு 70-60% வரும். ஸோ அட்லீஸ்ட் அதாவது கிடைக்குதேன்னு நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டு வாங்கி சாப்பிடுவோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த கிராசரி ஸ்டோர், அமெரிக்கன் கிராசரி ஸ்டோர் போனாலும் இல்லை இந்தியன் கிராசரி ஸ்டோர் போனாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் கேரி பேக் வச்சுருப்பாங்க ரோல் பண்ணி. அந்த கேரி பேக் எடுத்துகிட்டு ஒரு வெஜிடபிளையும் தனித்தனியாக ஒரு கேரி பேக்கில் போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பில்லிங்க்கே எடுத்துகிட்டு போகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் தனித்தனியாக ஒவ்வொன்றும் கார்ட்டுக்குள்ளேருந்து கீழெல்லாம் விழுந்துட்டு இருக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காகவும் தான். நாங்கள் வழக்கமாக எப்படி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டோர்லேயே மோஸ்ட்லி எல்லாத்தையும் வாங்கிடுவோம். எதெல்லாம் அமெரிக்கன் ஸ்டோரில் கிடைக்காதோ இந்தியன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எதெல்லாம் அங்கே கிடைக்காதோ அதை மட்டும் இங்கே வந்து வாங்கிப்போம். ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் கேரட், தக்காளி, அதுக்கப்புறம் வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டோர்லேயே வாங்கிடுவோம். ஸோ அது தவிர மற்ற என்ன திங்ஸ் எனக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் தான் வந்து நான் இங்கே வாங்கிப்பேன். இதை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த பலாப்பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டை தவிர வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு தான் வந்தாகணும். இந்த மாதிரி பெருசாக இருக்கிற காய்கள் பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பிளாஸ்டிக் ராப் போட்டு தான் விற்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு காயை யாருமே வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 1/2 கிலோ பழமே பார்த்தீங்கன்னா 145 ரூபா ஆகும். அங்கே ரேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்கு மேலேயும் அதோட வெயிட்டு அதுக்கப்புறம் அதோட ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை. வாழை இலையை பாருங்க எப்படி சுருட்டி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலி 4 வாழை இலை இருக்கும். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1 $72 ரூபா ஆகும். ஸோ ஏதாவது சாமி கும்பிடுற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்துட்டு வாழை இலை வாங்கிக்குவோம். இங்கே பாருங்க இது வந்து பச்சைப்பயிறு வந்து முளை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த முளைச்சி வந்த பச்சைப்பயிரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $3 அதாவது $218 ரூபா ஆகும். நம்ம ஊரில் ஒவ்வொரு பொருளையும் வந்து கிலோவில் வெயிட் சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதையே எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பீல்டு கார்லிக் 1 LB அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே 1 LB அப்படின்னா 1/2 கிலோ அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு உரிச்சதும் இருக்கும் உரிக்காததும் இருக்கும். ஸோ உரிச்சதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ $364 ரூபா. இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி காமனாக கிடைக்கிற ஒரே ஒரு கீரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கீரை தான். பாலக்கீரை வந்து எப்போவுமே இந்த மாதிரி பேக் பண்ணி விற்பாங்க.
நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு என்ன லஞ்ச்?" அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. அப்பல்லாம் வந்து இந்த மாரி கோவக்கா செஞ்சேன், இல்ல கத்திரிக்காய் செஞ்சேன், முருங்கக்கா இந்த மாரிலாம் சொல்லும்போது, "இந்த காயெல்லாம் அங்க கிடைக்குமா?" அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா இதோட காஸ்ட் தான் வந்து ஹார்ட் அட்டாக் வர வச்சுரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரீசனபிள் காஸ்ட்ல இருக்கும். பட் மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க விலையில இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஒவ்வொரு காய்கறிக்கும் மேலயும் பார்த்தீங்கன்னா, அதோட காஸ்ட்டு, அது என்ன அளவுல இருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல வச்சிருக்காங்கல்ல, அந்த காய் மட்டும் சேல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 1/2 கிலோ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, ரூ. 28. இதுவரைக்கும் நான் காமிச்ச காய்கறிகளோட காஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது, கத்திரிக்காய் மட்டும் தான் கொஞ்சம் சீப்பா உங்களுக்கு தோணியிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் இல்லாம, எந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னாலும், கத்திரிக்காய், பீர்க்கங்கா, கோவக்கா, பீன்ஸ், கேரட், பாவக்கா, தேங்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா பாவக்காயும் அதே மாரி தான் சேல்ல வச்சிருக்காங்க. இங்க கிரீன் லாங் பீன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்டக்காய் தட்டப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த தட்டக்காயில காராமணி அப்படின்னும் சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிடைக்குது. இது வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. சமைச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயும் கிடைக்கும். ஒரு சில லொகேஷன்ல மட்டும் தான் கிடைக்கும். நாங்க முன்னாடி இருந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயே இருக்காது. வெறும் ஃப்ரோசன்ல வாங்கி, ஏதோ சாம்பாருக்கு கொஞ்சம் ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் வரணுமே அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சமா யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஃப்ரோசன்ல வாங்குனா அவ்வளோ நல்லாவும் இருக்காது. ஸோ, இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அடிக்கடி முருங்கைக்கா வந்து கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, செம காஸ்ட்லி தான். 1/2 கிலோ முருங்கைக்காயே பார்த்தீங்கன்னா, ரூ. 327 ஆகும். நான் வந்து இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து 2 விஷயத்த மைண்ட்ல வச்சிருப்பேன். ஒண்ணு வந்து லாஸ்ட் வீக் சமைச்ச அதே வெஜிடபிள வந்து இந்த வீக்கும் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சிருப்பேன். அத தவிர மத்த வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு நெனைப்பேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எது ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாரி தான் நான் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு போவேன். இங்க பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மாங்கா, அந்த ரா மேங்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி பச்சை மாங்கா வந்து இங்க மட்டும் தான் கொஞ்சமாச்சும் அந்த புளிப்போட இருக்கும். இதுவே வந்து அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்லலாம் போய் வாங்குனோம் அப்படின்னா, புளிப்பே இருக்காது. மாம்பழம், மாம்பழம் மாரியே இருக்காது. பட் இங்க வந்து கொஞ்சம் அந்த ஃபீல் கிடைக்கும். கீரை வெரைட்டீஸ் வச்சிருப்பாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கோங்குரா கீரை அப்படின்னு சொல்லுவோம்ல, கோங்குரா லீவ்ஸ். தமிழ்ல புளிச்ச கீரை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையோட காஸ்ட் பாருங்க $6. இந்த முருங்கைக்கீரைய நான் வாங்கும்போது 1 வீக்ல கண்டிப்பா அத யூஸ் பண்ணி முடிக்கணும். அதனால வந்து எதர் சூப்லயோ இல்லன்னா பருப்புலயோ போட்டு குக் பண்ற மாரி பிளான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை, வெந்தயக்கீரை. ஆனா பாருங்க, இன்னைக்கு வெந்தயக்கீரைலாம் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலையும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல பேக்கரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேக்கரியில பார்த்தீங்கன்னா, கேக், அதுக்கப்புறம் பஃப்ஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வேணும்னா நாங்க வீக்கெண்ட்ஸ்ல தான் வரணும். வீக் டேஸ்ல வந்தோம் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, வெறும் ஸ்டாக் இருக்கிறது மட்டும் தான் வச்சிருப்பாங்க. மத்தபடி ஃப்ரெஷ்ஷா எதுவும் கிடைக்காது. இந்த மாரி மிடில்ல பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உரிக்காத பூண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான். இங்க பார்த்தீங்கன்னா, 5 பூண்ட வந்து ஒரு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இது இங்க மட்டும் இல்ல. அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி 5 பூண்டு வந்து ஒரு பாக்கெட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது இங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயத்திலேயே வந்து பல வெரைட்டி வச்சிருக்காங்க. ஸ்பானிஷ் ஆனியன், ஒயிட் ஆனியன், ஸ்வீட் ஆனியன். ஒயிட் ஆனியனே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கோட இருக்கும். ஸோ அந்த பேக்கோட அப்படியே வாங்கிக்கலாம். இல்ல லூஸ்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இந்த 2டே 2 வெரைட்டி தான். ஸோ நான் வந்து இவ்ளோ ஆனியன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இதுவரைக்கும் நான் வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஆனியன் இல்லாட்டி எல்லோ ஆனியன் இருக்கும். அந்த 2ல ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்கும். இந்த 3 வெரைட்டி தான் நான் ட்ரை பண்ணது.
அதே மாதிரி தாங்க சின்ன வெங்காயத்துலயும் பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லோ பெர்ல் ஆனியன், ஒயிட் பெர்ல் ஆனியன், ஷாலட்ஸ், ரெட் பெர்ல் ஆனியன். இது ரெட் பெர்ல் ஆனியன் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன வெங்காயம் மாரியே இருக்கும். ஸோ அந்த வெரைட்டி மட்டும் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மத்ததெல்லாம் வந்து நமக்கு ஒத்து வராது. நம்ம சமையலுக்கு ஒத்து வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இது மட்டும் வாங்குவேன். இது வந்து கனடால இருந்து வர ப்ராடக்ட்டு. இந்த சின்ன வெங்காயத்தோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 181. முக்கியமான செக்ஷனுங்க. இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தல, மா இல, அதுக்கப்புறம் புதினா, கருவேப்பில. இந்த 4ம் தான் இங்க வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வெத்தலையெல்லாம் இந்த மாரி பேக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வெத்தல அந்த மாரி தான் இருக்கும். 4 இல்ல 3 அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இந்த வெத்தலையோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 72. அதாவது $1. ஸோ ஏதாவது அக்கேஷனலா வேணும் அப்படின்னா, இந்த மாரி வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மா இலையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாக்கெட்ல தான் வச்சிருப்பாங்க. அதுவும் நெறைய இலைலாம் இருக்காது. சும்மா ஒரு 4, 5 இலை தான் இருக்கும். ஸோ அதுவும் தேவைப்படுறவங்க வந்து இங்க வாங்கிக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, புதினா வந்து 1 கட்டு புதினாங்கிறது வந்து இங்க இவ்ளோ தான். ஸோ இந்த புதினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்ல இருக்கிறது $1 அப்படிங்கிற மாரி இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து $1.25 அப்படின்னும் வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து கருவேப்பில. கருவேப்பில தான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப தேவைப்படுற விஷயம். அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயமும் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் இதுவும் பார்த்தீங்கன்னா, $1.25 அந்த மாரி வச்சிருப்பாங்க. ஒரு சில டைம் $1 இருக்கும். ஆனா, இந்த கருவேப்பிலையோட காஸ்ட் இத விட குறைஞ்சு நான் வந்து பார்த்ததே இல்ல. எப்பயுமே $1 இல்ல $1.25 அந்த மாரி தான் இருக்கும். ஆனா, இதோட லீவ்ஸ் குறைஞ்சு நான் பார்த்துருக்கேன். 2 இனுங்கு தான் இருக்கும். அது வந்து $1 அப்படின்னு சொல்லி கவர்ல போட்டு வச்சு, அதையும் நான் வாங்கிட்டும் வந்திருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த 2 இனுங்கு கருவேப்பிலைல பார்த்தீங்கன்னா, 15 லீவ்ஸ் தான் இருக்கும். அத வந்து ரூ. 72 குடுத்து வாங்கிட்டு வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வீட்லலாம் தோட்டத்துல, வீட்ல இதுலலாம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பில குப்பை மாரி இருக்கும். அத வந்து எவ்ளோ அலட்சியப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒவ்வொரு வாட்டி கருவேப்பில வாங்கும்போதும். நான் வந்து 2 இனுங்கு கருவேப்பிலை இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஒஹையோல இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணது. இப்போ இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும். அட் த சேம் டைம் இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 7 கொத்து அதாவது 7 இனுங்கு கருவேப்பிலை இருக்கிற மாரி இருக்கும், ஒவ்வொரு பேக்லயும். ஆ அங்க வாங்கி பழகிட்டு எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையில சட்னியே பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்பலாம் வந்து தாளிக்கிறதுக்கே நெறைய கருவேப்பிலை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். வாங்குனாலும் எவ்ளோ லீவ்ஸ் வாங்குனாலும் பத்தாது. பத்தாத மாரியே இருக்கும். ஆனா, இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கருவேப்பில கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற மாரி ஒரு ஃபீலாவது இருக்கு. அதுவரைக்கும் நான் ஹாப்பி தான். இங்க உளுந்தோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ உளுந்து வந்து $6. அதாவது ரூ. 437 ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடபிள் செக்ஷன்ல கீழ சும்மா கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. தால் செக்ஷனுக்கு போனோம் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த தால் தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தக்காளி வச்சிருக்காங்க. இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ தக்காளி வந்து $1. அதாவது ரூ. 72 ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, சப்போட்டா பழம் கூட கிடைக்கும். இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ சப்போட்டா ரூ. 218. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரும்பு. கரும்பு வந்து பொங்கல் டைம்ல மட்டும் இல்லாம எப்பயுமே கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு கரும்போட விலை ரூ. 57. கரும்போட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க பப்பாளி பழம் கூட நல்லா வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை, ஜாகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாகரியோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 364. இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ. அதாவது அதாவது 900 கிராம் அப்படிங்கிற மாரி இருக்கும். 1 கிலோ கிட்ட இருக்கும். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 364 ஆகும். பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும், அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க வாங்குறத விட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அங்க சீப்பாவும் இருக்கும். அங்க அதே சமயம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஸோ நாங்க வந்து இங்க வாங்குறத ப்ரிஃபர் பண்றத விட அங்க தான் வாங்குவோம் யூசுவலா. இங்க பாருங்க கொய்யாப்பழம் வச்சிருக்காங்க.
இந்த கொய்யாப்பழத்தோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ கொய்யாவோட காஸ்ட் வந்து ₹290 அதாவது ₹290 இருக்கும். ஸோ ரொம்ப காஸ்ட்லி தான் கொய்யாப்பழம் இங்க. கொய்யாவே காஸ்ட்லி அப்படின்னா மாதுளை என்ன சொல்றது? ஒரே ஒரு மாதுளையே வந்து பார்த்தீங்கன்னா $5 அதாவது ₹364 ஆகும். ஸோ மாதுளை தான் இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வால்மார்ட், க்ராகர் இந்த மாதிரி இடத்துலயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். இது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பட் ஹெல்த்துக்காக இதை வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இளநீ. இளநிய தான் வந்து இந்த மாதிரி சீவி அந்த பிளாஸ்டிக் ராப் இருக்கும்ல, அது போட்டு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹254 இருக்கும். இது பாருங்க எவ்வளோ அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. நம்ம வீட்லயே வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க இன்னொரு சூப்பரான ஐட்டம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு புளிங்க. இனிப்பு புளிய வந்து இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு விப்பாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $6 அதாவது ₹437 இந்த ஒரு பாக்ஸ் மட்டும். இத வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இது ஸ்வீட் டாமரிண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். சும்மா சாப்பிடுறதுக்கு. சமைக்கிறதுக்கான புளி வந்து கிராசரி செக்ஷன்ல அந்த பக்கமா இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பிடுறதுக்காக வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆதவ் வந்து எப்பவுமே நான் ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அவனும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி எடுத்து எடுத்து குடுப்பான். ஸோ அத தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கான். ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாரி வச்சிருப்பாங்க. பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். ஹைபிரிட் வெரைட்டி மாதிரி. நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி அந்த சின்ன பருப்பாலாம் இருக்காது. ஸோ அதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா கடைகள்லயுமே கத்தாழை வச்சிருப்பாங்க. அமெரிக்கன் ஸ்டோர் ஆகட்டும், இந்தியன் ஸ்டோர் ஆகட்டும், எங்க பார்த்தீங்கன்னாலும் கத்தாழை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு கத்தாழை இலையோட காஸ்ட் வந்து ₹93. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஸ்வீட்டா தான் இருக்கும். எல்லா வகையான ஸ்வீட்ஸுமே வச்சிருப்பாங்க. மோஸ்ட்டா வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸும் இருக்கும். அசார்ட்டட் ஸ்வீட்ஸ் இந்த மாரியும் வச்சிருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நாங்க இங்க ஸ்வீட்ஸ் எதுவும் அவ்வளவா ட்ரை பண்ணதில்ல. அண்ட் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, $8, $9, $10 அந்த மாரி தான் இருக்கும். அதாவது இந்தியன் அமௌண்ட்ல சொல்லணும்னா ஒரு ₹600 $800 வரைக்கும் இருக்கிற இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் இல்ல ஃப்ரூட்டி இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது பனீர், யோகர்ட், அப்புறம் எக், மில்க் இது எல்லாமே வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க ஜிஆர்பியோட மைசூர் பால் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எல்லாருக்குமே புடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலந்த வடை தாங்க. இதோட வெயிட் வந்து 200 கிராம் தான். ஆனா இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹327. ரொம்ப காஸ்ட்லி இதுவும். ஆனா இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்காது. எப்பயாவது தான் வச்சிருப்பாங்க. இப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 பாக்கெட்ஸ் தான் இருக்கு. அதே மாரி கமர்கட்டு இந்த மாரி நம்ம ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து பார்த்தா வச்சிருப்பாங்க. இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ஃபுல்லா இந்தியன் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸ் தனியா, குஜராத்தி ஸ்நாக்ஸ் தனியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹல்திராம்னு ஒரு பிராண்ட் இருக்கும்ல, அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பட்டேல் பிரதர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிராண்ட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஸ்வாத். இது ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்ல, எல்லா பொருட்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்வாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் போட்டிருப்பாங்க. பருப்பு, இந்த மாரி எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ இது வந்து இவங்களோட ஸ்பெஷல் பிராண்ட். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க.
இந்த ஷெல்ஃப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள் வச்சிருக்காங்க. மில்லட்ஸ். அது என்னென்ன மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம, வரகு, குதிரவாளி, திணை, கம்பு, ராகி இந்த மாரி எல்லாமே வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, சைடுல இருக்கிறது ஃபுல்லாவே ஃப்ரோசன் செக்ஷன். இந்த ஃப்ரோசன் செக்ஷன்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃப்ரோசன் செக்ஷன்ல இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகள் எல்லா வகையான பருப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ரைஸ் பாக்கெட்ஸ் வந்து இங்க இருக்கும். பெரிய ரைஸ் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு செக்ஷன்ல வச்சிருப்பாங்க. சின்ன பாக்கெட்ஸ் வேணும்னா இங்க இருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் மிக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ், டீ, காஃபி பவுடர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஐல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல வேற என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை சாமான்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமி படங்கள், சின்ன சின்ன சாமி சிலை எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செய்றதுக்கு யூஸ் பண்ற அரிசி, பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, அதுக்கப்புறம் மட்ட அரிசி, கோதுமை மாவு இது எல்லாமே இருக்கும். அவ்வளதாங்க. இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ட வந்து நீங்க சுத்தி பார்த்த மாரி இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய்.